வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு நல்ல தலைவர், நம்ம தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு முகம், நம்மளால மறக்க முடியாத ஒரு தலைவர். அதாவது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்த ஒரு தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள். அவர்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு ருசிகரமான சம்பவம், அது நம்மள பல பேர் அறிந்திருக்காத சம்பவம். அதை தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஐயா காமராஜர் அவர்கள் அரசியல் மேடைகள்ல அரசியல் பேச்சுக்களை பேசும்போது மக்கள் அதுல வியந்து அவருக்கு அன்பளிப்பா காலனா ஒரணா அரையனா அப்படின்னு சொல்லி நிறைய பணம் தருவார்களாம். அதை மறுக்காம காமராஜர் அவர்களும் வாங்கிக்கிட்டு அதை பத்திரமா சேர்த்து வச்சிருந்து அப்பப்போ சென்னை வரும்போது இந்து பத்திரிகை முதலாளியான கஸ்தூரி ரங்கன் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்க கொடுப்பாராம். அத நாளடைவுல ஒரு பழக்கமாவே வச்சுட்டு இருந்தாராம் காமராஜர் ஐயா அவர்கள். கஸ்தூரி ரங்கனும் அதை வாங்கி பத்திரமா சேமிச்சு வச்சுட்டு இருந்தாராம். ஒரு நாள் கஸ்தூரி ரங்கன் சொன்னாராம், காமராஜர் இந்த மாதிரி பைசா நிறைய சேர்ந்துச்சு, வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டாரா. இல்ல உன்கிட்டே இருக்கட்டும், அதை வச்சு என்ன செய்ய போறேன் அந்த மாதிரி சொல்லிட்டாராம். இன்னொரு நாள் ரொம்ப உடல்நிலை சரியில்லாம நம்ம ரங்கன் அவர்கள் ஆயிட்டாராம், படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ காமராஜரை வரவழைச்சாராம் அவசரமா. உடனே காமராஜர் வந்த உடனே அந்த பைசா, நீ எனக்கு பைசா கொடுத்து வச்சு இல்லையா, ஒரு பணம் சேர்த்த பணம் கொஞ்சம் நிறைய சேர்ந்துச்சுப்பா, வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாராம். நீ எவ்வளவு கொடுத்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள்ட்ட கேட்டாராம். அப்ப கஸ்தூரி ரங்கன் கேட்ட உடனே காமராஜர் சொன்னாரா, நீ இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இல்ல அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நோட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கணக்கு பார்த்து அவர் டெய்லி கொடுத்தது, அவர் எப்பெல்லாம் வந்து குடுக்குறாரோ அதை கரெக்டா நோட்டு போட்டு கஸ்தூரி ரங்கன் அவர்கள் எழுதி வச்சிருந்தாராம். உடனே காமராஜருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சா, இந்த பணத்துக்காக தான் நீ என்ன கூப்பிட்டியா, நீ நல்லா திரும்பி வந்துருவ, படுத்த படுக்கையில அப்படியே உனக்கு எதுவும் ஆயிராது அப்படின்னு சொல்லி கோபமா வெளியே போயிட்டாராம் காமராஜர் ஐயா அவர்கள். அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்னா, கொஞ்ச நாள்ல காமராஜர் ஐயா சொன்ன மாதிரியே கஸ்தூரி ரங்கன் நல்ல உடல் நலம் தேறி திரும்ப வந்துட்டாராம். திரும்ப ஒரு நாள் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஏன் இந்த பைசா நிறைய தானே சேர்ந்துருச்சு, அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் கேட்டாராம். உடனே அதற்கு காமராஜர் சொன்னாரா, சரி நீ எனக்கு அந்த பணமா கொடுக்க வேண்டாம், சென்னையிலேயே ஒரு நல்ல நிலமா வாங்கு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே கஸ்தூரி ரங்கன் இப்ப எதுவுமே கேட்டதே இல்லையே நம்ம கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கு கூடுதலா கொஞ்சம் பணமும் போட்டு அவரு ஒரு நல்ல இடமா பார்த்து வாங்கிட்டாராம் காமராஜருக்கு. உடனே காமராஜரை பத்திரப்பதிவு அன்னைக்கு வர சொன்னாராம். காமராஜர் வந்து பார்த்த உடனே அந்த இடம் காமராஜரோட பேர்ல பத்திரப்பதிவு அலுவலகத்துல இருந்துதான். அதை பார்த்த உடனே காமராஜருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்னோட பேருக்கு இந்த இடத்த ஏன் வாங்கின கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே ரங்கன் சொன்னாரா, இல்ல நீ கொடுத்த பணம் தானப்பா, அதனாலதான் வாங்கினேன் உன் பேருக்கு அப்படின்னு சொன்னாராம். இல்ல இது என்னோட பேர்ல வாங்காத, நம்மளோட கட்சி பேர் அதாவது காங்கிரஸோட பேர்ல இந்த இடத்த வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் ஐயா அவர்கள் அந்த இடத்த அவரோட பேர்ல வாங்காம கட்சியோட பேர்ல வாங்கினாரா. அந்த இடம் தான் இப்ப அண்ணா சாலை தேனாம்பேட்டையில இருக்கிற காங்கிரஸ் அலுவலகம். நம்ம பெரிய காமராஜர் அரங்கம் இருக்கு இல்லையா, அதுவும் அதே இடத்துலதான் இருக்கு. இந்த இடத்துல கூட காமராஜர் ஐயா இறப்புக்கு பிறகு கூட அவங்கள அடக்கம் பண்ணல. அவரை கிண்டியில பொதுவாதான் வச்சிருந்தாங்க, பொதுவாதான் மக்கள் பார்வைக்கு வச்சு பொதுவாதான் அடக்கம் பண்ணிருக்காங்களே தவிர அவர் வாங்கின அந்த சொந்த இடத்துல கூட அவரை அடக்கம் பண்ணல. இந்த மாதிரி தலைவர்கள் இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க. இத பத்தி கேட்கும் போதே நமக்கு இப்படி ஒரு மனுஷர் வாழ்ந்திருக்காரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்தது எனக்கு. அததான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி வாழ முடியாட்டாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நம்ம உண்மையா நேர்மையா வாழ்ந்து இந்த நியூ இயர் ரெசல்யூஷனா நம்ம யார் யாரையோ வெளிநாடுகள்ல வெளியூர்ல இருக்கிறவங்கள ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம், நமக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். நம்ம நாட்டுல வாழ்ந்த நம்ம காமராஜர் ஐயா மாதிரி ஆட்களை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி.